அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா என்னதான் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நான் தனியாக ஃப்ளாட் வாங்கி தரேன், நீ தனியாக வீட்டு வாங்கிட்டு வந்துரு, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படிலாம் பார்த்து பார்த்து சொன்னாலும் எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயே எதிர்த்துக்கிட்டு எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிலா இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இங்கே சேரன் சந்தா கல்யாணம் அப்படின்னு வரும்போது எப்போ பாரு தம்பிங்கன்னே இப்படியே இந்த பையன் இருந்துட்டு இருக்கானே, இப்படியே இருந்தால் நம்ம பொண்ணை எப்படி இவன் காப்பாற்றுவான் அப்படின்னா நம்ம சந்தாவை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே கொடுக்க மாட்டோன்னு சொன்னோம். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, கர்ப்பமாக இருக்கா, நம்ம இந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கண்டிஷனை நம்ம வச்சே ஆகணும். இனிமே அவங்க ஒன்றா சேர்ந்து இல்லாமல் தனியாக இருக்கணும், இல்லைனா சந்தாவை பார்த்துக்காம திரும்பவும் தம்பிங்கன்னே இந்த பையன் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சந்தாவோட வீட்டில் இப்படி ஒரு சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுத்து இதை சேரன் கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இங்கே சேரன் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி தனி கொடுத்தனம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இங்கே நிலாவோட பேரண்ட்ஸ் நிலாவை என்னென்ன மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகும்போது இங்கே நிலாவும் சோழனும் போயிட்டு எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வர வழியிலே பார்த்தா இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா இங்கே பாண்டியும் பல்லவனும் உட்காந்துட்டு இருக்காங்க. சேரன் எல்லா துணியும் இப்போ சேர்ந்து போச்சுன்னா நம்ம திரும்பி ரொம்ப அழுக்கு துணியாக இருக்குமே, அதனால நாளைக்கு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே இப்போவே துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்ருக்காரு. வழக்கம் போல் எப்போவும் பின்வாசல் வழியாகவே வர கார்த்திகா இந்த முறையும் பின்வாசல் வழியாகவே வராங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு சேரன் என்னப்பா இந்த வழியாக வர, பூச்சி கீச்சி இருந்தால் என்னப்பா பண்ணுறது, இந்த நைட் நேரத்தில் அதுவும் மணி என்ன ஆகுது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லை மாமா, காலையில் கிளம்பணும்ல, அதான் எத்தனை மணிக்கு போகிறீங்க என்ன எப்போ கிளம்பணும்னு கேட்கலான்னு வந்தேன் மாமா அப்படின்னு இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க. அதுவாப்பா 11 மணிக்கு நம்ம கிளம்பணும், அங்கே ட்ரெயினை நம்ம ஒரு 9:30 மணிக்கெலாம் கிளம்புனோம்னா 1 மணி நேரம் ட்ராவல் டைமுக்கு அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்ப்பா அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டே வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் 2 பேருமே பேசிகிட்டே நிற்கிறாங்க. அந்த டைம் தான் பல்லவன் அந்த சைடு வந்தவர் இவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே வேகமாக போய் பாண்டியையும் கூட்டிகிட்டு வராரு. இங்கே வாண்ண அப்படின்னோடனே எதுக்குடா இப்போ அவசரமாக கூப்பிட்ற, என்னடா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே கார்த்திகா கூட இந்த டைமில் அதுவும் சேரன் நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா அண்ணன் இந்த நேரத்தில் போய் கார்த்திகா கிட்டே இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணன் பண்ணுறது வர வர சரியா இல்லைண்ணே, ஏற்கனவே கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கும்போதே மனசு உடஞ்சி அப்படி அழுதுச்சு, இப்போது இதுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு கார்த்திகா வாழ்க்கை சரியில்லைங்கும் போது இப்போ கார்த்திகா கூட இப்படி பேசிகிட்டு இருக்குது நல்லாவே இல்லைண்ணே, கடைசி நேரத்தில் எதுவும் பின் வாங்கிற போது நீ எதுவும் கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டியும் பல்லவனும் பார்த்துட்டு கார்த்திகா அந்த சைடு போனதுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, கார்த்திகா வந்துச்சு அதை பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. கார்த்திகா கூட இந்த நேரத்தில் இங்கே நின்று என்ன பேச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கேட்குறீங்க, அந்த பொண்ணு எப்பவும் வர மாதிரி இந்த சைடு வந்துருச்சுடா, நான் இங்கே துணி காய போட்டுட்டு இருந்தேன்னா அதான் அப்படியே நின்று இங்கே பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீ நினச்சிட்டு இருக்க, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்ப போகிறோம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே கல்யாணம் ஆகி சந்தாவும் இங்கே வரப்போகிறாங்க, இப்போ போய் நீ கார்த்திகா கூட பழைய மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிறீங்க, பழைய மாதிரி பேசினேனா, அந்த பொண்ணு எப்போ போகலாம் என்னன்னு கேட்குறதுக்கு தாண்டா வந்துச்சு அப்படிங்கிறாரு. பல்லவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லைண்ணே சரியில்லை, நீ திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் எதுவும் கார்த்திகா தான் வேணுங்கிற மாதிரி எதுவும் பின்வாங்கிறாதானே பாவனை சந்தா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டானுங்க, எனக்கு தெரியாதா போங்கடா அப்படின்ட்டு சேரன் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்களும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நிலாவும் சோழனும் வந்தோடனே வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருக்காங்க என்ன அப்படிலாம் பார்க்கும்போது இப்போது அண்ணா ட்ரெஸ் எல்லாம் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறமா இப்போது ரிங்கையுமே எடுத்து காட்டுறாங்க. ரிங்கை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸும் எடுத்து கொடுத்து அண்ணா இதையும் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு இது என்ன நீ அப்படிங்கிறாங்க. அண்ணன் வாங்கிட்டு வர சொன்னாருடா ஆசையா, அண்ணனே முதல்ல பிரித்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு இப்போ கொடுத்த உடனே இப்போ சேரன் பிரிக்கிறாரு. பிரித்தா அது உள்ளார நல்ல சலங்கையெல்லாம் நிறைய வச்சு ஒரு ஜல் கொலுசு இருக்குது. அதை பார்த்தோன்னே அண்ணா கொலுசானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா சந்தாவுக்கு இந்த மாதிரி கொலுசுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான்டா வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போது சோழனை டக்குன்னு பாண்டி பார்த்துட்டு டே அண்ணனை பார்த்தியாடா மோதிரத்துக்கே அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு, இப்போது கொலுசெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறியா, பேருக்கு தான் நீ காதல் மன்னன் அப்படிங்கிறாங்க. இப்போது சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது, இப்போ தான் காரில் அவள் என்னை வச்சு வாங்கிட்டு வந்தா இவன் மாதிரி எடுத்து விட்றானே அப்படின்ட்டு ஏண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைடா தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே சோழனை ஒரு மாதிரி பார்த்தோன்னே சரி நிலா சாரி அப்படிங்கிறாங்க. என்ன சாரி, இப்போ நான் உங்ககிட்ட கொலுசு வாங்கி தர சொல்லி கேட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்போது சந்தா மட்டும் அண்ணன் கிட்ட கேட்டுச்சா, அண்ணனா தானே வாங்கியிருக்க, நானும் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்,
ஆனால் எனக்கு ஏன் அதெல்லாம் தோணவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படியே உங்களுக்கு தோணிட்டாலும் அப்படின்ட்டு இங்கே நிலாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு அண்ணா இங்கே கொடுண்ணே அப்படின்ட்டு காலில் போட்டு பார்த்துட்டு சந்தா நடந்து வந்தால் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க அப்படிலாம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நடந்து பார்த்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சரி கிளம்பலாம், எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்ட்டு நிலாவும் சீக்கிரமாக சாப்பிட்டு படுங்க அப்படின்ட்டு. இப்போ சாப்பிட்டீங்களா எல்லாரும்னு? இல்லைப்பா நீங்கள் வந்தோடனே சாப்பிட்லான்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் எங்கே இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரிலப்பா இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. மணி என்னென்ன ஆகுது, 10க்கு மேலே ஆகுது, இன்னும் அவரை காணோம், நாளைக்கு காலையில் கிளம்பணுமே அப்படிங்கிறாங்க. சோழனுமே பார்த்துட்டு நான் மற்ற நாளில் லேட்டாக வந்தால் சரி, காலையில் கிளம்பணுமே, கொஞ்சமாவது அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கா, எத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்டு படுத்து காலையில் கிளம்பணுன்னு கொஞ்சமாவது அந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் தானே, ஏன்னா அந்த ஆளெல்லாம் கண்டிப்பாக கூட்டு போயே ஆகணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா பேச்சு இது, அவர் வராமல் எப்படிரா, போயிட்டு வந்துடலாம்டா எல்லாருமே அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு நிலாவும் பார்த்துட்டு சரி சீக்கிரமாக சாப்பிட்டு படுங்க, காலையில் எல்லோரும் சீக்கிரமாக எந்திரிக்கணும், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்ட்டு இங்கே பல்லவனும் எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பிட்டு படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்த உடனே இப்போ எல்லாருமே ரெடி ஆனதுக்கப்புறம் நிலா வந்து சாமி கும்பிடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நடேசன் பார்த்துட்டு என்னம்மா கிளம்பியாச்சா அப்படிங்கிறாரு. கிளம்பியாச்சாவா, நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. மடி நான் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்தேம்மா அப்படிங்கிறாங்க. டீ கடைக்கா போனீங்க, எனக்கு ஒன்று பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிறாங்க. டீ கடைக்கு தான்மா போனேன், அப்படியே பசிச்சிச்சு போய் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதோ சாப்பிட்டு கிளம்பணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்ட்டு அவரும் போய் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ இங்கேருந்து கிளம்பி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கார்த்திகாவும் கஸ்தூரியுமே வந்துடுறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்கங்கும்போது காரில் ஏறி சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சோழன் வந்துட்டு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்டேஷன் வரைக்கும். அப்படியே நேராக ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இப்போ ட்ரெயின் ஏறி அங்கேயே 2 நாள் ட்ராவல் பண்ணி பீகாருக்குமே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போது சந்தாவோட வீட்டை பார்த்தோன்னே கஸ்தூரி பார்த்துட்டு என்னடி வீடு இது அப்படிங்கிறாங்க. இவங்க கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வீடு எப்படி இருந்தால் என்னம்மா, மாமாவுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி அந்த பொண்ணு இருந்தால் போதுமா, அங்கே மட்டும் என்னம்மா, வீட்டை காரணமாக வச்சு தானே என்னையே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் நீங்கள், இப்போ என்ன புதுசாக வீட்டை பற்றியெல்லாம் நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லடி, அதுக்குன்னு இப்படி ஒரு வீட்டில் இருக்க பொண்ணையா இவன் அங்கேருந்து இங்கே வரைக்கும், அது இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வேறு மாநில பொண்ணுங்கிறான், ஒரு நல்ல வீடாக பார்க்க வேணாமாடி அப்படிங்கிறாங்க. வீடு எப்படி இருந்தால் என்னம்மா, சேரம்மா இங்கேயே இருக்க போகிறாங்க, நம்ம ஊரில் தானே இருக்க போகிறாங்க, சும்மா நீ இருமா அப்படிங்கிறாங்க. சரின்னு கஸ்தூரியும் அப்படியே அமைதியாக இருக்கும்போது உள்ளாரெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இங்கே எல்லா ஏற்பாடுமே ஆயிடுது. சொந்தக்காரங்கள்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போது இங்கே சந்தாவை பார்த்தா சந்தாவும் அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க. பார்த்துட்டு இங்கே நீலா அப்புறம் கார்த்திகா எல்லாருமே போயிட்டு சந்தா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூடி பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே சோழன் பார்க்குறாரு. என்னடா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட புரிய மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு. அனீஷ் பையா என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு பையா இருங்க அப்பாவே சொல்லுவார் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்லுவாரா, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அனீஷும் எதுவும் சொல்லாமல் அப்படின்னு நழுவி போயிடுறாரு. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாலும் ஆனால் இங்கே சேரன் கூட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு பழகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்க அப்பாவும். இங்கே நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்துட்டு சேரன் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அனீஷ் கிட்ட சொன்னோன்னே அனீஷும் வந்து பையா கொஞ்சம் அங்கிட்ட தனியாக வரீங்களா, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டா என்னடா அப்படிங்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் பையா அப்படின்னோடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இல்லை பையா நீங்கள் மட்டும் வாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு தான் சொல்கிறாரு அப்படின்னோடனே சேரன் பார்த்துட்டு சரி இருங்கடா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ தனியாக போகிறாங்க. அங்கே போனால் அவர் ஒரு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. சொல்லுங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நானும் விசாரித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இத்தனை பேர் தான் இருக்கோம், அப்பா வந்திருக்காரு, அவ்வளோதான் நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் தான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறீங்களாமே அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, தம்பிங்களும் வேலைக்கு போகிறானுங்க. பெரிய தம்பி அவன் ட்ராவல்ஸில் வேலை செய்கிறான், அடுத்தவன் சொந்தமாக மெக்கானிக் ஷாப்பே வச்சுருக்கான், சின்னவன் படிச்சுட்டு இருக்கான், இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுட்டு இருக்கான், சீக்கிரமாக அவனும் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, சின்ன வயசுலேயே என் அம்மா தவறிட்டாங்க, அப்போ தம்பிங்களை நான் தானே பார்த்துக்கணும், அதனால் தம்பிங்களை அப்படியே பார்த்துட்டு வளர்ந்துட்டோம், இப்போது எல்லாம் அவன் வேலை பார்க்குறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ நான் விசாரித்த வரைக்கும் எல்லாரும் நீங்கள் ஒன்றா இருக்குது இதுக்கு மேலேயும் சரியாக வரும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. சேரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேசி முடிவு எடுத்திருக்கோம், சந்தாவை நாங்கள் பெரிய இடத்துல கொடுக்கணும், அவள் வசதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு நாங்கள் அவருக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அந்த கல்யாணமும் இப்போ நடக்காதுன்னு ஆகிப்போச்சு. என் பொண்ணுக்குன்னு வந்துட்டு நீங்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எதோ சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நாங்களும் சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்.
ஆனால் அதுக்குள்ளாரே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி சந்தாவும் இப்போ கர்ப்பமாக இருக்கா, வேற யாருக்கும் அவளை கல்யாணம் பண்ணியும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அப்படிங்கிறாரு. நெருடலாக இருக்கா, என்ன விஷயம், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு மேலேயும் நீங்கள் உங்கள் தம்பிங்க கூட எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் இருப்பீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் எப்படி நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புறது. நீங்கள் அதுக்கப்புறமும் உங்கள் தம்பிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிறாரு. சேரன் பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, என் தம்பிங்க ஒன்றும் அப்படிலாம் இல்லை, அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டானுங்க, நல்லாவே சம்பாதிக்கிறானுங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டில் எப்படி தனித்தனியாக ரூம் எல்லாம் இருக்கா, எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கா, இப்போ சந்தா வந்தா அவள் இருக்கிறதுக்கும் தனி ரூம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு சந்தாவும் நானும் இருக்கிறதுக்கு ரூம் இருக்குது, தம்பிங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு ரூம் கட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. தம்பிங்களுக்கு ரூம் கூட இல்லையா அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்கே பல்லவன், அண்ணா ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்ட்டு இங்கே வெளியில் போகிறாங்க. இதை பார்த்த பாண்டி பின்னாடியே போயிட்டு, டேய் எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அண்ணா அங்கிட்டு போச்சு, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களே, சரி அப்படியே இங்கிட்ட ஏதாவது லொக்கேஷன் நல்லா இருந்தால் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நான் இங்கிட்டு வெளியே வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏண்டா இங்கே என்னடா லொக்கேஷன் இருக்குது, பக்கமாக சின்ன சின்ன குடிசை வீடாக இருக்குது, இதில் போய் நீ என்னடா லொக்கேஷன் பார்த்து எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைண்ணா, பீகாரில் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் காட்டுவேன்ல, அதுக்காவது ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்ல, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பேசிகிட்டே அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு, சரிடா நானும் வரேன் இரு அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகும்போது பார்த்தா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது இப்போ இவங்களுக்கு நல்லாவே கேட்குது. அப்போது டக்குன்னு பல்லவன் பார்த்துட்டு, அண்ணா ஏதோ 2 பேர் சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி கேட்குதுண்ணே அப்படிங்கிறாங்க. சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்களா, டேய் ஒட்டு கேட்குறியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு ஓரமாக நின்று இப்படி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இப்போது சந்தாவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தனியாக தான் இருக்கணும், உங்கள் தம்பிங்க கூடயே இருந்து அவங்கள தான் பார்த்துப்பீங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது, என் சொந்தக்காரங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியே அவர் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சேரனும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இவங்க இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே வந்து இங்கே பாண்டியும் பல்லவனும் இதை கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே இங்கே பல்லவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. என்னென்ன சந்தாக்காவை கல்யாணம் பண்ணால் அண்ணன் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்தோம், ஆனால் இவங்க என்னென்ன நம்மக்கிட்ட இருந்தே அண்ணனை பிரிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொன்னோடனே பாண்டி டக்குன்னு, டேய் அமைதியாருடா, இதை போய் சோழங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதடா, அவன் உடனே சண்டைக்கு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. அண்ணே அண்ணன்கிட்ட சொல்கிறது அடுத்த பிரச்சனைண்ணே, இப்போ சேரண்ணா என்ன சொல்ல போகுது, அதுவும் ஏன்னோ அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கு, எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. நீ பயப்படாதடா, அண்ணன் அப்படிலாம் நம்மளை விட்டுட்டுலாம் போயிடாது, நீ அமைதியாருடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ ஏன் யோசிச்சுப்பாரு, சோழண்ணா வந்துட்டு நீயும் அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கே தனி கொடுத்தன போகணுன்னே சரின்னு தானே சொல்லிச்சு, அந்த மாதிரி அண்ணனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தனியாக போயிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி தான் நடக்கணும்னா வேறு என்னடா பண்ண முடியும், எப்போ பாரு ஒன்றாவே எல்லோரும் இருக்க முடியுமா, பார்த்துக்கலாம் விடுறா, முதல்ல அண்ணன் என்ன பேசுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவர் பேசிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு பல்லவன் டக்குன்னு அப்படி வேகமாக போகிறாங்க. பாண்டி டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, எங்கடா போகிறப்ப அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா இதை பற்றி நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், அவன் அண்ணன் தனியாக தானே நிற்குது, நீ வானே அப்படின்ட்டு விறுவிறுன்னு போயிட்டு, அண்ணா என்னென்ன சொன்னாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா பல்லவா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சும்மா பேசிகிட்டு இருந்தோன்னு பொய் சொல்கிறியா, நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் பாண்டி அண்ணனும் கேட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னென்ன கல்யாணம் முடித்தோடனே நீ தனியாக போயிடுவியா, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க என்ன வேணால் சொல்லட்டும்டா, அவங்க சொல்கிறதுக்காக அதெல்லாம் நான் ஒத்துக்குவேனா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா பல்லவா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நாங்களும் ஆசைப்பட்டோம் தான், ஆனால் அதுக்காக எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போகணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ ஏதோ பேசிகிட்டு இருந்த அதெல்லாம் நாங்கள் கேட்டோண்ணே அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கவலைப்படாதடா அப்படின்ட்டு இங்கே சேரன் சொல்லிட்டு, வாங்க ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது, சோழனுக்கு தெரிஞ்சால் அவன் அப்புறம் ஒரு மாதிரி பேசுவான், சோழன்கிட்ட யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரையுமே காணாங்கும்போது சோழனே ஆட்டோமேட்டிக்காக தேடிட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்த உடனே அங்கே பாருடா சோழனே வந்துட்டான், வாயே திறக்கக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்றாங்க. சோழன் அங்கேருந்து வராரு. வந்து பார்த்தா இங்கே பல்லவனோட மூஞ்சே ஒரு மாதிரி இருக்க, ஆல்ரெடி கண்ணெல்லாம் கலங்கி இருந்ததோட பார்த்துட்டு, என்னடா பல்லவா ஏண்டா அழுத மாதிரி இருக்கா, என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. சேரன் திருன்னு முழிக்கிறாரு. பாண்டி டக்குன்னு, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஃபோட்டோ எடுக்கலான்னு இந்த சைடு வந்தோம், அந்த கூரையிலேருந்து குச்சி ஒன்று குத்திருச்சு கண்ணில், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஓ அதுக்கா, எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோனை தூக்கிட்டு சுற்றுடா நீ, வா இங்கே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் முன்னாடி போயிடுறாரு. சேரன் டக்குன்னு பார்த்துட்டு, எதுவும் அவங்ககிட்ட சொல்லிடாதடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்ட்டு பின்னாடியே வராங்க. ஆனால் இங்கே வந்து நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நடந்தாலும் பல்லவனுக்கும் பாண்டிக்கும் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியே இருக்காங்க. இங்கே நிலா கவனிக்கிறாங்க. என்ன 2 பேருக்கும்
முகமே சரியில்லையே, அங்கேருந்து கிளம்பி வர வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ ஏன் முகமே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இங்கே சோழன்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், ஏன் உங்கள் தம்பிங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, பல்லவன் மூஞ்சே சரியில்லையே அப்படிங்கிறாங்க. இப்போ சோழனை அப்படி பார்த்துட்டு, ஓ அதை கேட்குறியா நிலா, ஃபோட்டோ எடுக்கணும்னு போயிருக்கான், அங்கே ஏதோ கூரையில இருந்து குச்சி கண்ணில் குத்திருச்சான் அதான் அப்படிங்கிறாங்க. அது சரி, பல்லவனுக்கு தான் கண்ணில் குத்துச்சு, பாண்டிக்குமா குத்துச்சு, பாண்டி முகமும் ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சோழனை பார்க்குறாரு. என்னன்னு தெரியல நிலா, 3 பேர் நின்று அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, நான் போன உடனே அப்படியே ஏதாவது சொன்னாங்க, ஒருவேளை ஏதாவது சமாளிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, நான் ஒன்று சொன்னேன்னா அதுலேருந்து நீங்கள் 2 3 யோசிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிடுறாங்க. குறிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசெல்லாம் போட்டு விட்டுட்டு மோதிரம்லாம் போட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தா இப்போ கடைசியாக எல்லாரும் போய் காரில் ஏறினதுக்கப்புறம் சேரன் நிற்கிறாரு. திரும்பவும் வந்து அவங்க அப்பா திரும்பவும் ஏதோ பேசுகிறாரு. அப்போ காருக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்போ பல்லவனும் பாண்டியும் பார்க்குறாங்க. சோழனும் பார்த்துட்டு, என்னடா திரும்பவும் மாமனாரும் மருமகனும் ஏதோ நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பல்லவனுக்கு வாய் துடிக்குது, சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாண்டி டக்குன்னு பார்த்துட்டு, ஏய் அமைதியாருடா பல்லவா அப்படின்னுறாங்க. சரிண்ணா அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு ஒரு வழியாக இங்கே வீட்டுக்குமே நிச்சயதார்த்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கும் இன்னும் டைம் கொஞ்சம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நோட்டை தூக்கிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒவ்வொன்றா லிஸ்ட்டு போடலான்னு வந்து உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா இங்கே பல்லவன் முகமே சரியில்லை. நிலா பார்க்குறாங்க, என்னடா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கிளம்புற வரைக்கும் இருந்த ஒரு ஆர்வம் இப்போ கல்யாணத்துக்கு நான் ஒவ்வொன்றும் கேட்கும்போது அந்த ஆர்வமே உன் முகத்தில் காணாமே, என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. பாண்டி அங்கேருந்து கண்ணை காட்டுறாரு. அப்பயுமே பல்லவன் வந்து பாண்டியை பார்க்குறதையும் நிலா பார்த்துடுறாங்க. என்ன 2 பேரும் ஏதோ கண்ணை காட்டிக்கிறீங்க, என்ன நடந்துச்சு முதல்ல உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லவன் அப்படியே ஓன அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அன்னைக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அவர் பேசணும்னு கூட்டிகிட்டு போனார்ல, கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி அண்ணனும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக மண்டே ஆட்டிட்டு வருது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேர் தனியாக போயிடுவாங்களா நீ, அப்படி என்ன நீ நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் இந்த வீட்டில் இருந்ததுனால என்ன நீ ஆக போகுது, எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஆனால் அவங்க ஏன் எப்போ பாரு தனியாக போகணுன்னே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கண்ணி, அப்போது கல்யாணம் முடிஞ்சோடனே அண்ணன் தனியாக போயிடும்ல, கல்யாணம் வரைக்கும் தானே அண்ணன் நம்ம கூட இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேட்டு பல்லவன் அழுக ஆரம்பித்தோன்னே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னடா பல்லவா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை நீ, பாண்டி அண்ணன் தான் இதை கேட்டுச்சு, நீங்கள் வேணால் பாண்டி அண்ணன்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஃபோட்டோ எடுக்கலன்னு தான் நாங்கள் போனோம், அப்போ பார்த்தா அவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இவன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, சரி அந்த நேரத்தில் சொன்னால் சோழன் எதுவும் கோவப்பட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு தான் குச்சி குத்திருச்சுன்னு போய் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் அங்கேயே சொல்கிறது இல்லையா, ஏன் நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க, அவங்க 2 பேரும் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ போராடி கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ இந்த கடைசி நேரத்தில் நம்மளால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்துட்டோங்க அப்படின்ட்டு இங்கே பாண்டியும் சொல்கிறாரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. வீட்டுக்கு வந்தால் எல்லார் முகமும் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இங்கே சேரனுமே வந்து அதை காட்டிக்க மாட்டேங்கிறாரு. பார்த்துட்டு, என்னப்பா நிலா சாப்பிட்டியாப்பா, என்னப்பா பண்ணுற அப்படிங்கிறாங்க. அண்ணா உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படின்னோடனே, என்னண்ணா இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே சமாளிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆமாம் இப்போ நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா சமைக்கிறது சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், அந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா, ஆமாம் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க சொல்கிறத 1000 சொல்லட்டும், அதுக்காக நான் அப்படியே இருந்துருவேனா அப்படிங்கிறாங்க. அண்ணா கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைண்ணே, அவங்க அதிலே பிடிவாதமாக இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தனியாக போகலன்னு சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா பேசுகிறேன்னுலா, இப்போது கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பொய்யை சந்தா சொல்லியிருக்கு, நாளைக்கு சந்தா நான் சொல்கிறது தானேப்பா கேட்கும், நான் இங்கே தான் இருப்பேன், தம்பிங்க தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் சந்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதுப்பா, சந்தா தானே இதில் முடிவெடுக்கணும், அவங்க அப்பா சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம், அதனால தான் அந்த நேரத்தை நான் சமாளிக்கணுங்கிறக்காக நான் அமைதியாகவே இருந்துட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இங்கே சேரனும் சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு சோழனுக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா இத்தினூண்டு வீட்டில் இருக்கிற சந்தாவுக்கே அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்களே, அப்போது நிலா எவ்வளோ பெரிய வீட்டில் வசதியாக வாழ்ந்தவ, அவளை அவங்க அப்பா அப்படி சொன்னாருன்னா நான் ஏன் அதை பற்றி யோசிக்கல, இப்போ உனக்குன்னு ஒன்று வந்தோடனே மட்டும் நீ இப்படி யோசிக்கிறீல்ல, யோசிச்சு இவ்வளோ பேசுகிறீல்ல, நான் மட்டும் ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு சைடு பேசினோடனே நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ இந்த சோழன் வேற புரிஞ்சுக்காம நம்மளுக்கு நல்லது செய்கிறேன்னு பேசுகிற மாதிரி இப்போ தேவையில்லாமல் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு, சோழன் நீங்கள் ஏன் அண்ணன் கிட்ட பேசுகிறீங்க, அண்ணன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறாங்க.
ஆமா நிலா, ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போ. சந்தாவுக்கு ஒன்றுன்னா இப்போவே மாஞ்சி மாஞ்சி ஒன்று ஒன்றும் பண்ணுது. நாளைக்கு அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்னு நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போனாலும் போகும். நீ வேணால் பார்த்துட்டே இரு. நீ தான் நிலா இந்த வீடு தான் முக்கியம், என் அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன், என் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேன்னு நீ ஒன்று ஒன்றா இது பண்ணிகிட்ருக்க. நீ சொல்லு, எனக்கு என் மாமனார் சொல்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு வசதியான ஃப்ளாட் வாங்கி கொடுங்க, அங்கே போய் இருக்கேன், எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க மாமா அப்படிலாம் கேட்டுட்டு எனக்கு சொகுசாக வாழ தெரியாதா? எதுக்காக குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவும் பண்ணேன். ஏன் நீ நினச்சிருந்தா அப்படிலாம் பண்ணியிருக்க முடியாதா? ஆனால் ஏன் அண்ணன் அந்த மாதிரி யோசிக்கல அப்படிங்கிறாங்க. சோழன், அண்ணன் அந்த மாதிரி யோசிக்கல நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அண்ணன் சும்மா ஒரு சமாதானத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க, மற்றபடி அங்கே சரின்னுலாம் எதுவும் சொல்லிட்டு வரல அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, நிலா சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா சோழா, நான் எப்படிடா அவங்களெல்லாம் விட்டு போவேன், அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போகட்டும். ஆனால் கல்யாணத்துக்கே நம்ம கர்ப்பமாக இருக்கான்னு பொய் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி அதோட இதாக ஒன்றும் இருந்துட்டு போகுது. சந்தா அந்த மாதிரிலாம் யோசிக்காதடா, பேசிக்கலாம், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சேரனும் சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.